ஜலான் கெலக பகுதியில் சாலையோரங்களில் குப்பைகள் வீசப்பட்டிருந்தது மற்றும் கால்வாய் அடைப்பு உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL உடனடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. சனிக்கிழமை காலை அங்கு நடைப்பயணம் மேற்கொண்ட மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுற்றுப்புற தூய்மை குறித்து கண்டித்த பிறகு சுறுசுறுப்பாக வேலை நடைபெற்று முடிந்துள்ளது. அவ்வகையில் குரங்குகள் உணவு தேடி சாலைகளுக்கு வர காரணமாக இருந்த தற்காலிக குப்பை தொட்டிகள் மூடப்பட்டுள்ளன. கால்வாய்களில் அடைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. புற்கள் வெட்டப்பட்டு புதர்பகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டுள்ளன. சாலையோரங்களில் விழுந்து கிடந்த மரக்கிளைகள் அகற்றப்பட்டன. சாலையை மறைக்கும் வண்ணம் தொங்கிய மரக்கிளைகள் வெட்டப்பட்டு சாலைகளும் கழுவப்பட்டுள்ளன. கோலாலம்பூரின் ஊராட்சித்துறை என்ற வகையில் முழு பொறுப்புடன் அங்கு துப்புரவு பணிகளை முடித்திருப்பதாக Facebook பக்கத்தில் DBKL குறிப்பிட்டது. அப்பகுதி எப்போதும் தூய்மையாக இருப்பதை உறுதி செய்ய SW Corp மற்றும் அலாம் ஃப்ளோரா கழிவு மேலாண்மை தரப்புகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் DBKL கூறியது. அப்பகுதியில் காட்டு குரங்குகளின் அட்டகாசத்தை கையாள வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பிரிலிதானுடன் ஒத்துழைத்து வருகிறது. மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் ஜலான் கெலக சாலையின் தூய்மையை நேரில் கண்காணிக்க முன்னதாக 3.2 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார். அதன்போது கண்ணில் கண்ட காட்சிகள் அவரை முகம் சுளிக்க வைத்தன. அடைத்து கொண்ட கால்வாய்கள், சாலையோர குப்பை கூளங்கள் போன்றவை குறித்து அவர் கவலை தெரிவித்தார். எனவே சுற்றுப்புற குடியிருப்பாளர்களுக்கு அவ்விடம் தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய உடனடி துப்புரவு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அதிக சோர்வின் காரணமாக நேற்று காலை தேசிய இருதய கழகமான IJNல் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வீடு திரும்பியுள்ளார். காலை 10 மணிக்கு IJNல் அனுமதிக்கப்பட்ட 100 வயது மகாதீருக்கு சிறிய அளவிலான சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிறகு ஓய்வெடுத்துவிட்டு மாலை 5 மணிக்கு அவர் வீடு திரும்பினார். கிளப் சேடேட் Facebook பக்கம் அத்தகவலை உறுதிப்படுத்தியது. முன்னதாக புத்ராஜயாவில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்ற பிக்னிக் அண்ட் பாட்லாக் நிகழ்ச்சியில் மகாதீர் பங்கேற்றார். சில தினங்களுக்கு முன்னர் அவருக்கு 100 வயது பூர்த்தியானதையும் அவரின் துணைவியார் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமது அலிக்கு 99 வயது பூர்த்தியானதையும் மக்களோடு கொண்டாடும் வகையில் புத்ராஜயா ஏரியில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிக்கு சொந்தமாக காரோட்டி வந்த மகாதீர் பின்னர் சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் வர டெண்டம் முறையில் ஏரியை சுற்றி சைக்கிள் ஓட்டினார். எனினும் சுமார் 8 முதல் 9 கிலோமீட்டர் தூரம் சைக்கிள் ஓட்டிய பிறகு அவர் அதிக களைப்படைந்தார். சோர்வில் அவர் நாற்காலியில் சற்றே ஓய்வெடுத்துவிட்டு முன்கூட்டியே நிகழ்ச்சியிலிருந்து IJN கிளம்பினார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பேரா தாப்பா கம்போங் பத்து 23 பள்ளத்தில் நேற்று முன்தினம் ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை கொலை சம்பவமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. அந்நபர் கூர்மையற்ற ஆயுதத்தால் அடித்தே கொல்லப்பட்டிருப்பது சவப்பரிசோதனையில் உறுதியாகியிருப்பதே அதற்கு காரணம். தாக்கப்பட்டதில் உடல் முழுக்க மோசமான காயங்கள் இருந்ததை இப்போ ராஜா பெருமாய்சூரி பைனுன் மருத்துவமனையின் தடயவியல் துறை கண்டறிந்துள்ளது. இதையடுத்து கொலையாளிக்கு எதிரான தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தாப்பா போலீஸ் தலைவர் ஜோஹாரி யாஹியா தெரிவித்தார். முன்னதாக 15 மீட்டர் ஆழ சாலையோர பள்ளத்தில் அவ்வாடவர் இறந்து கிடந்தார். ஒரு டீ சட்டையும் கருப்பு நிற அரைக்கால் சட்டையும் மட்டுமே அவர் அணிந்திருந்தார். உடன் அடையாள ஆவணங்கள் எதுவும் இல்லாத காரணத்தால் அடையாளத்தை உறுதி செய்ய இறந்தவரின் கைவிரல் ரேகையை போலீசார் எடுத்துச் சென்றனர்.
நெகிரி செம்பிலான் பண்டார் ஸ்ரீ ஜெம்போலில் ஒரு பேரங்காடியிலிருந்து 41 ரிங்கிட் மதிப்பிலான தலா 2 பேக்கெட் கருப்பு மிளகு, சாஸ் மற்றும் மயோனிஸை திருடியதற்காக 11 வயது பையன் கைது செய்யப்பட்டான். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. முதுகில் பை ஒன்றை மாட்டிக்கொண்டு உள்ளே நுழைவதும் வெளியேறுவதுமாக இருந்தவன் மீது சந்தேகம் கொண்ட பாதுகாவலர் முன்னதாக அவனை பிடித்து தடுத்து வைத்துள்ளார். இதையடுத்து அப்பையனின் பெற்றோர் என நம்பப்படும் ஒரு தம்பதி சந்தேக நபரை விடுவிக்குமாறு பாதுகாவலரிடம் பிரச்சனை செய்தனர். இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கண் இமைக்கும் நேரத்தில் மூவரும் டொயோட்டா அவன்சா காரில் ஏறி தப்பியோடினர். எனினும் 15 வயது பள்ளி மாணவனான அப்பையன் சனிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கைது செய்யப்பட்டான். வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு போலீஸ் உத்தரவாதத்தில் பின்னர் அவன் விடுவிக்கப்பட்டான். மேல்கட்ட நடவடிக்கைக்காக விசாரணை அறிக்கை அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் அனுப்பப்படும் என ஜெம்போல் போலீஸ் கூறியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பஹாங் சிராத்திங் மாரடி விவசாய பூங்காவுக்கு விருந்தினர் போல் அடிக்கடி வந்து போகும் தாப்பீர் சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தது. நேற்று முன்தினம் நள்ளிரவு வாக்கில் ஜலான் குவாந்தான் கிமாமான் சாலையில் ஒரு MPV வாகனம் அந்த ஆண் தாப்பீரை மோதி தள்ளியது. அழிந்து வரும் அரிய வகை விலங்கினத்தைச் சேர்ந்த அந்த தாப்பீர் சாலையை கடக்கும்போது புரோடுவா அல்சா அதனை மோதியது. 41 வயது கார் ஓட்டுநருக்கு அதில் காயம் ஏதும் ஏற்படவில்லை. குறைந்தது 150 கிலோகிராம் எடை கொண்ட அந்த தாப்பீரின் சடலம் பின்னர் வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. தாப்பீர் பலியானது குறித்து சிராத்தி மாரடி விவசாய பூங்காவின் ஃபேஸ்புக் பக்கத்திலும் சோகப்பதிவு இடம்பெற்றுள்ளது. அப்பகுதிக்கு வருவோர் மத்தியில் மிகவும் பிரபலமான அந்த தாப்பீரின் மரணம் வனவிலங்கு ஆர்வலர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் கென்டக்கியில் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொலையாளி உட்பட 3 கொல்லப்பட்டனர். மேலும் 2 பெண்கள் ஆவர். 2 ஆடவர்கள் காயமடைந்த வேளை அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். விமான நிலையம் அருகே சாலை தடுப்பு சோதனையின் போது போக்குவரத்து போலீஸ்காரர் ஒருவரை நோக்கி சந்தேக நபர் துப்பாக்கியால் சுட்டதே இச்சம்பவத்தின் தொடக்கமாகும். அங்கிருந்து ஒரு காரை திருடிக் கொண்டு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த தேவாலயத்திற்கு அவன் தப்பி ஓடினான். அங்கு பிரார்த்தனைக்காக கூடியிருந்தவர்களை நோக்கி அவன் கண்மூடித்தனமாக சுட்டதில் 72 வயது மூதாட்டியும் 32 வயது பெண்ணும் கொல்லப்பட்டனர். தகவல் அறிந்து தேவாலயம் விரைந்த போலீஸ் கொலையாளியை அங்கேயே சுட்டுக் கொன்றது. கொலையாளியின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. கொலைக்கான காரணமும் உறுதியாக தெரியவில்லை என்றாலும் தப்பியோடும் போது அவன் நேரடியாக தேவாலயம் நோக்கி சென்றதை வைத்து பார்க்கும்போது அங்குள்ள சிலர் அவனுக்கு அறிமுகமானவர்களாக இருக்கலாம் என போலீஸ் சந்தேகிக்கின்றது. விசாரணைக்காக தேவாலய வளாகம் மூடப்பட்டுள்ளது.